well wishers, crew, team, எல்லாமே. So happy, I'm so happy to be here. Don't know, I'm a bit nervous. So thank you so much, thank you for being here, thank you. மார்னிங் வந்தா எல்லாரும் காஃபி கொடுக்காதீங்க, காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. ஓகே, which I think is the most important thing, especially to a lady. Compliment is the most important thing. And அவங்க பேசுனதுல 2-3 விஷயம் நோட் பண்ண வேண்டியது. மெட்ராஸ் டாக்கீஸின் செல்ல பிள்ளை கண்ணன். அப்புறம் சொன்னாங்க அவர் டாப் 5 எல்லாம் இல்ல, நிறைய நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவரும் ஞாபகத்தில் இருக்காரு. மேபி யூ ஷுட் நோ பர்சனாக போய் கேட்கணும். ஆமாம், ஸ்கூல் தான் சொன்னேன். மெட்ராஸ் ஆகிய பல்கலைக்கழகத்தில் தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அடுத்து ஓகே, இவர் எப்படி சொல்றது, ஓகே இஸ் டிரெக்டர் ஆக்டர் பன்முகம். ஐ திங்க் அடுத்த ஒரு டி ராஜேந்தருக்கு ஈக்குவலான ஒரு ஆள் இருக்காரு, மிஸ்டர் தனஞ்சயன். ஸோ எப்படி வச்சு வைக்கணும், யாரும் ஷேர் பண்ணாமன்றது அவங்க ஷேர் பண்ணி வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் நானே ஐம் கோனா டேக் கேர் ஆஃப் தட். தி மேன் பிஹைண்ட் தட் இஸ் மிஸ்டர் பாபு சன். ஓகே சஷாந்த் வாங்க. முதல்ல தேங்க்ஸ் ஃபார் ஆல் மை கெஸ்ட். எத்தனை வாட்டி படி ஏற வச்சோம், ஐ திங்க் பாதி திருப்பதி தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன், படிக்கட்டில் ஏறி போன அந்த அளவுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் டிக்னிட்டிஸ். அண்ட் ப்ளீஸ் சொன்ன மாதிரி இட்ஸ் அ குட், இட்ஸ் அ எக்ஸலன்ட் மார்னிங், ஆஸ்பிஷியஸ் மார்னிங். Of course, he's going to say a lot of thanks. And auspicious morning. Please, நீங்க போகும்போது please give this positive vibes. We live in a very, especially in today's time, we live in a very negative society. அதாவது நல்ல விஷயத்தை கூட நெகட்டிவாக தான் பண்ணுறோம். And there's so much of thing. I think let's cut down from all the negativity and spread the positive vibes. And இந்த படத்தோட டிரெக்டர் ஈவன் தந்திரன் ஒன் மெயின் இவர் தான். ஓகே, அவரை ஓட தேங்க்ஸ் அழைக்கிறேன். வாங்க கலந்து. அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். வாழ்க்கையில் மறக்கவே முடியாது, மணி சார்கிட்ட ஒரு 7 years ஒர்க் பண்ணேன். மனோபாலா சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தேன் நான் டிவி சீரியலில். அதுக்கு ஹாசினி மேம் தான் ஹீரோயின். பஞ்சவர்ணன்னு ஒரு சீரியல், தெக்குமேடுன்னு ஒரு கிராமத்தில் வேலை செஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 30 days ஹாசினி மேம் கூட ஒர்க் பண்ண வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க மூலிமா தான் எனக்கு மணி சார்கிட்ட எனக்கு உதவி இயக்குனராக கிடைச்சது. நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு இடம். ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு அவ்வளோ பெரிய இடம் கிடைக்கிறது கஷ்டம். அது ஹாசினி மேம் தான் பண்ணி கொடுத்தாங்க. அன்றைக்கி ஆரம்பிச்சது கன்னத்தில் முத்தமிட்டால். ஒரு 4 படம் மணி சார்கிட்ட ஒர்க் பண்ணோம். ஒரு படம் எப்படி எடுக்கணும், ஒரு டிசிப்ளின், ஸ்கிரிப்ட் எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அப்படி இருக்கும் அது. அங்கே உள்ளுக்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே மணி சார் அந்த லஞ்சு பிரேக் போனதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன மூச்சை விட முடியும். அவ்வளோ ஒரு ஒரு பயமா அமைதியா, ஏசி சத்தம் மட்டும்தான் கேட்கும், வேற எதுவுமே இருக்காது. அந்த காத்துல அந்த பேப்பர் ஆகிற சத்தம் கேட்கும், ஒரு பேனா வைக்கிற சத்தம் கேட்கும், யாரு என்ன பேசுறது கூட இருக்காது. அந்த ஆஃபீஸில் அப்படிலாம் ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. மணி சார் கூட அவ்வளோ மென்மையாக தான் பேசுவார். ஆனால் அது விஷுவலைஸில் காட்டும்போது பிரமிப்பாக இருக்கும். அப்படிலாம் பக்கத்தில் அந்த மணி சார் ஷூட்டிங்கை பார்க்கறதுக்கே நிறைய உதவி இயக்குநர்கள் ட்ரை பண்ணுவாங்க. சார் ஒரே ஒரு தடவை வந்து மணி சார் ஷூட்டிங் பண்ணி நாங்கள் பார்த்துக்கிறோம் சார், ஏதாவது தூரத்தில் இருந்து பார்த்துக்கிறோம். அப்படிப்பட்ட உதவி இயக்குநர்கள் ஒரு 1000 பேராவது இருப்பாங்க. அதில் எனக்கு மணி சார் கூட ஒரு பக்கத்தில் இருந்து தொழில் கற்றுக்க வாய்ப்பு கிடைச்சிது. ஹாசினி மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படி கிடைச்சதுனால தான் ஜெயம் கொண்டாண்ட ஒரு அழுத்தமான ஒரு படத்தை என்னால் பண்ண முடியுது. அதுக்கு சத்யஜோதி தியாகராஜன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி தான். ஏன்னா தியாக சார் வந்து கதை கேட்டு முடிச்ச உடனே முதல்ல என்னை மெட்ராஸ் சைஸ் கூட்டு போய் மணி சார் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டார். சரி இந்த பையனுக்கு இந்த படம் கொடுக்கலாமான்ட்டு. மணி சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், நீங்கள் கொடுங்க. நிறைய மனோபாலா கிட்ட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு டிவி சீரியல்ஸ் எல்லாம். ஸோ தைரியமாக கொடுங்க, நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கை தான் தியாக சார் வந்து என்னை படமாக இயக்குனராக ஃபிக்ஸ் பண்ணார். ஜெயம் கொண்டான்ற ஒரு படம் 2018 ரிலீஸ் ஆச்சு. அன்றைக்கி ஆரம்பித்த பையனும் இன்றைக்கி வந்து 12வது படம் டைரக்ட் பண்ணுறேன். அதுக்கு முக்கிய காரணம் ஹாசினி மேம், மணி சார், மேடையில் அமர்ந்திருக்கு அத்தனை பேரும். என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த முக்கியம் தனஞ்சயன் சார். ஏன்னா 2வது படமே எனக்கு வந்து கண்டேன் காதல்ன்ற ஒரு படம். முதல் படத்தில் 3 லட்சம் சம்பளம்னா 2வது படத்தில் 45 lakhs. நினைச்சு கூட பார்க்கல. போன அன்னைக்கு 5 லட்சம் கொடுத்தாரு. எனக்கு என்னால் சைலண்டா இருந்தேன், எனக்கு தான் தராரான்னு பார்த்தேன். சைபர் ஏதாவது மாறி இருக்கா, 50,000 5 லட்சமா எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல போய் ஒரு கார் வாங்கினா, பொண்ணு பார்த்தா, கல்யாணம் பண்ண, எல்லாமே அந்த காரை வச்சுதான் ஏமாத்தி பொண்ணு பார்த்தேன். இல்லாட்டி தனஞ்சயன் சார் எனக்கு மேரேஜே இல்லை. ஸோ வந்து தனஞ்சயன் சார் வந்து கண்டேன் காதல்ன்ற படம் அட்வான்ஸ் கொடுத்த அந்த படத்தை எனக்கு பெரிய ஒரு வெற்றி படமா ஆக்கி கொடுத்த தனஞ்சயன் சார். அதுக்கப்புறம் சேட்டையில் ஒரு படம் கொடுத்தாரு, நல்ல சம்பளம் கொடுத்தாரு. அடுத்தடுத்து எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது அதே மாதிரி யுவந்தந்திரன்ற திரைப்படத்தை வந்து மிகப்பெரிய ப்ரொமோஷன் பண்ணி எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அது ஆக்சிடென்டெல்லாம் அந்த தேட்டர் ஸ்ட்ரைக் மட்டும் இல்லைன்னா இன்னும் நாங்கள் நல்லா பெரிய இடத்துக்கு
சார் சொன்ன மாதிரி நிறைய வருமான ரீதியாக நாங்கள் சம்பாரிச்சிருப்போம். பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை சார். சம்பாரிச்சிடலாம் சார், நிறைய சம்பாரிச்சிக்கலாம். அண்ட் சிவா சார், எதுவாக இருந்தாலும் சிவா சார் தான். அவருக்கு வந்து ராத்திரி 10 மணி 12 மணி அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறாரோ இல்லையோ, அதுக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் வந்து ஒரு வெல்விஷர். ஸோ ரொம்ப நன்றி சிவா சார், இவ்வளோ பிஸி ஷெடியூலில் வந்தீங்க. கதிர் சார், நம்ம டிக்கெட் கிடைக்காம உதயம் தியேட்டரில் எத்தனையோ நாள் வெளியில் வந்திருக்கோம், அத்தனை படங்களுக்கும் பார்த்து. அந்த கதிர் சார் இன்றைக்கி மேடையில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் மகேந்திரன் சார், ஃபினான்ஷியல் கிட்டத்தட்ட 4 படத்துக்கு அவர்லாம் பண்ணிகிட்ருக்காரு. கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டார். மற்ற ஃபினான்சியர் இருந்தால் அடிக்கடி வரும், மெசேஜ் எடுத்து பார்ப்போம், ஒரு ஃபோன் பண்ண மாட்டேன். ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, திருப்பி கொடுத்துவாங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். நிச்சயமாக எல்லாமே வந்து சேர்ந்துடும் சார். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வந்து இந்த யுவன் தந்திரன் 2 பற்றி சொல்லணும்னா, சரண் இந்த கதைக்கு கரெக்டாக இருந்தாப்புல, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாப்புல. சரணோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வட சென்னையாக இருக்கட்டும், அமீர் சார் சொன்னார், வட சென்னையில் நாங்கள் எல்லாரும் சைலண்டாக இருந்தோம், சரண் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணாப்புல. தனுஷ் சாரும் மறந்து போயிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஹீரோ சரண். எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த படத்தை வந்து கண்டிப்பாக சரணால் ஹோல்ட் பண்ண முடியுன்ற 100% நம்பிக்கை இருக்குது. 1% கூட எனக்கு டவுட் இல்லை. ஹீரோயின் நாங்கள் தேடிட்டே இருந்தோம். எங்களுக்கு நம்ம சித்தார்த் வெங்கட் சார் சன், அவர் வந்து இந்த படத்தில் வசனம் எழுதுறாரு. ஷியாம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாப்புல, அஞ்சு வந்து காஸ்டியூம் டிசைனர் பண்ணுறாங்க. அவங்க ஃபோட்டோவை காமிச்சார் சித்தார்த். ஆல்ரெடி அவர் தலைமைச் செயலகத்தில் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்த்து அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு கரெக்டாக இருப்பான சிந்து பிரியாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவங்க பயணம் தொடர்ந்தது. அடுத்தது முக்கியமான ஒரு லீட் ரோல் பண்ணுறது சஷாங்க். சஷாங்க் வந்து பாபு சாரோட சன்னு. ஃபோட்டோஸ் பார்த்தேன், நல்ல டேலண்ட்டு. ஒரு ஷூட் பண்ணி பார்த்தோம், பிரமாதமாக நடிச்சாப்புல. ஒரு சீனை வந்து நாங்கள் கேமராமேன் வச்சு ஒரு சீனை வச்சு எடுத்து பார்த்தோம். இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருந்தார். ஸோ சஷாங்க் இந்த படம் வந்து பெரிய ஒரு இது கிடைக்கும். அந்த சஷாங்க் இன்ட்ரடியூஸ் பண்ண சரவணன் சாருக்கு நன்றி. அண்டு வந்து கண்ணன் சார், அவர் தான் சரவணன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், அவருக்கும் நன்றி. ஸோ இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமையும். எல்லாருக்கும் இந்த படம் ஒரு ஒரு வியாபார ரீதியாக கொடுக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வருகை தந்த அத்தனை பேருக்கும் யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சிங்க. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த மண்டே மார்னிங் இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அப்படியே நாங்கள் கண்டினியூஸாக ஷூட்டிங் போகிறோம். தொடர்ந்து தமிழ் சினிமா பிரியர்களுக்கு எங்கள் எல்லாருக்கும் மானசீக குரு சார். யூ said the right word. Okay, he is an inspiring thing. I'm really looking forward to the making of Ponniyin Selvan. I think I will be the first guy to buy. When Maniratnam's conversation with Maniratnam came by Bharadwaj Rangan, I bought the book on the first day. அதுக்கப்புறம் the next 7 days 6 books I brought. I think I brought all the books to Maniratnam and I got it and I gave it all my friends. In fact, Karthikeya was doing the movie. நான் first book கொடுத்தேன் because I'm a big fan of all the cinema literature. Of course, தனஞ்சனோட 2 book I don't think நான் யூஸ் பண்ண மாதிரி அந்த புக்கை வேற யாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒன் wonderful book. Thank you so much sir. And தொடர்ந்து பேச மிஸ்டர் சிவானா ப்ளீஸ் வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுஹாசினி மேம் அவர்களுக்கு வணக்கம், நன்றி. உங்கள் வார்த்தைகள் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது, ஒரு பாசிட்டிவாக இருந்தது. மண்டே மார்னிங் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த சினிமா இருக்கிற எல்லாரையும் நீங்கள் விஷ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அந்த மாதிரி அந்த போராட்டம் தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இது சினிமான்றதுனால. வேறு எந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம நிச்சயமாக இவ்வளோ நாள் இப்படி சஸ்டைன் பண்ணி ஃபைட் பண்ண முடியாது. இந்த சினிமா மட்டும்தான் நமக்கு அந்த பூஸ்டப் கொடுத்துட்டே இருக்கும். அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொன்னால் அது கண்டிப்பாக கண்ணன் தான். ரொம்ப எல்லாருமே ஒரு விதமான போராட்டம்னா கூட கண்ணனுடைய போராட்டம் வேறு விதமாக இருக்கும். நான் ரொம்ப ஆச்சரியமாக தான் கண்ணனை பார்ப்பேன் எப்பவுமே. நான் அந்த ஒரு சாஃப்டான மனிதனுக்குள்ளே இப்படி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மிருகமே இருக்குன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு உள்ள அந்த போராட்டம் இருக்கும் ஒரு படத்துலையும். அதை இப்படியாவது ஃபைட் பண்ணி எடுத்து முடிச்சு கொண்டு வர அந்த வெறி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. அதனால தான் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவார். ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் எங்களோட தொடர்ந்து தொடரக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அது மாதிரி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய நன்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பேரன்புக்குரிய என்னோட நண்பன் வெங்கட்டோட பையன் சித்தார்த்துக்கு வந்து டைலாக் சான்ஸ் கொடுத்ததுக்காக என் குடும்பத்தின் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அவன் வர்றது என்பது எங்கள் குடும்பத்தில் வர மாதிரி தான். நம்ம ஸ்க்ரீன் பிளேக்கு எல்லாத்தையுமே சின்ன சின்ன பசங்களாக இந்த டீமில் சேர்த்துக்கிட்டு இது ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கிற கண்ணன் தான் யுவன் தந்திரன். ஆக்சுவலாக யாரை எங்கே சேர்க்கணும் பாருங்க, எல்லாம் ஸ்டீம் பாருங்க, எல்லாம் யூத்து நடிக்கிறதுலேருந்து எழுதுறது டைலாக் ஸ்க்ரீன் பிளே எல்லாரும் அப்படியே வந்து ஒரு ஃபுல் யூத் டீம். ஷாம் ஸ்க்ரீன் பிளே நடிக்கிறவங்க எல்லாருமே யூத் டீம். ஆனால் வந்து கரெக்டாக வந்து
ஃபோட்டோகிராஃபிக்கு முத்தையா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருக்கணும், அவருடைய ஸ்பீடுக்கு ஒத்துழைக்கணும். எல்லாமே அந்த பேலன்சிங் பிரமாதமாக இருக்குது. ஆமாம், அது வேகமாக எடுக்கிறதுக்கு மைனானிச்சர் சார் பக்கத்துலேயே இருக்காரு, மகேந்திரன் சார் இருக்காரு. அவர் கண்டிப்பாக நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன் கண்ணனுக்கு எல்லா விதத்துலையும் அவர் சப்போர்ட்டிவ் இருக்கிறேன். தேங்க்யூ மகேந்திரன் சார், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு. காலையில் வந்தோன்னா எல்லாத்துக்கும் வந்து சசாங்குடைய ஃபேமிலி இருந்த அப்பா கொண்டு வந்து எல்லாரும் கொடுத்த அந்த திருப்பதி பிரசாதம் எங்களுக்கு ஒரு மண்டே மார்னிங் டெய்லி இந்த வாரம் வந்து ரொம்ப சிறப்பாக ஆரம்பித்து கொடுத்துருக்கீங்க. படமும் வெற்றிகரமாக அமையணும். உங்கள் எல்லாத்துக்கும் வந்து இதே மாதிரி வந்து இந்த படத்தின் வெற்றி விழாவில் நீங்கள் நிறைய லட்டு பிரசாதங்களோட வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்றதை பெருமாளை வேண்டி, ஆமாம் திருப்பதியிலே வச்சு கூட இந்த வெற்றி விழா கொண்டாடணும். அந்த அளவுக்கு நல்லபடியாக வரணும். ஏன்னா கண்ணன் ஜெயிக்கிறது வந்து வெறுமனே ஒரு சாதாரண வெற்றியில் ஒரு சாமானியனுடைய வெற்றி, ஒரு தயாரிப்பாளருடைய வெற்றி, ஒரு இயக்குநருடைய வெற்றி, பல்வேறு வெற்றிகள் அடங்கியது தான் கண்ணனுடைய வெற்றி. அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அதுக்கு எல்லா விதமான உறுதுணையாகவும் நாங்கள் எல்லாரும் எல்லா மாரல் சப்போர்ட்டாகவும் எல்லாத்தையும் நாங்கள் கூட இருப்போம். இந்த படம் பெரிய வெற்றியுடைய என்டையர் டீமும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. லட்டுக்காக மொட்டல்லாக்காக நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே டெஃபினட்டாக இல்லை. தேங்க்யூ. Sorry. First. நாலு பேர் உட்காந்து பேசும்போது அவங்க எங்கடா போறாங்க? அந்த வெயிட் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். Vanakkam, good morning. I wish this Kannan movie get blockbuster and get faster and faster again. Should be given to good hit list in the movie. Thank you. சரிங்களா? இதுதான் ஃபினான்ஷியல்ன்றது. காசு எவ்வளோ வேணா கேள்வி கொடுக்குறேன், ஆனால் பேச்செல்லாம் கேட்காத அப்படின்றாங்க. ஓகே, தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ. அடுத்து ஓகே 90s I don't know how many 90s இருக்கவங்கலாம் this man's movie was trend setting. இதயம்னு ஒரு படம் பார்த்துட்டு ஓகே லவ்ல விழுந்து சும்மா சொல்லாமையே லவ் பண்ணாங்க பல பேர். ஓகே, இன்ஃபேக்ட் அந்த இதயம் முரளி இன்னும் கூட தான் அதுதான் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கு. அண்ட் காதல் தேசம் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. மை குரு கேவி ஆனந்த் வாஸ் அ கேமரா அண்ட் trend setting movie and the man behind that all those wonderful movies, Mr. Kadir Anna. Okay, it takes a long time to break ice and sometimes it happens. The friendship doesn't generally நினைப்போம். நிறைய பேர் they think பண்ண யாரோ நினச்சா அந்த ஹீரோயின் நம்ம அவங்களாம் ஷூட்டிங் பண்ணல இல்லை, அதுக்கப்புறம் யாரையும் பார்த்ததே இல்லை. only friendship happens with few movies. For me with Surya, okay, and with Vishal, இப்படிதான் நடக்கும். But it doesn't happen. But sometimes somewhere it happens. So even before the shoot start, நானும் ஷாரோனும் பேசிட்டே இருந்தோம். And I know it's going to be an excellent ride for us because எல்லாரும் சொன்ன மாதிரி we going to have fun. Thanks Kannan for bringing us all together. Okay, இது எல்லாம் எதுக்கு சொன்னா the charming guy Sharan வாங்க. சுகாசினி மேம், தனஞ்சயன் சார், சிவா சார், அது இல்லாமல் மண்டே எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு சினிமாவை சப்போர்ட் பண்ணுவோம். இந்த படத்தை இந்த டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்க எல்லாருக்கும், ப்ரெஸ் மீடியா கேமரா டீம் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த காலை வணக்கம் அண்ட் நன்றிகள். எல்லோரும் சொன்ன மாதிரி என்னோடய படம் என்னோட சினிமா ஜர்னி ஆரம்பித்தது மணி சாரோட கடல் தான். அதில் கௌதம் அண்ணாவோட சின்ன வயசு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கௌதம் அண்ணா பண்ண படத்தோட சீக்வல் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. கௌதம் அண்ணாக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த இதை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காமல் என்னால் இதில் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக டைரக்டரோட திருப்திக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு முயற்சி பண்ணுறேன். அண்ட் தம்பி ராமையா சார், கனி சார், கிங்ஸ்லீஸ்னா, அப்புறம் ஜெகன்னா, அப்புறம் சிந்து, இந்த டீமில் இருக்கிற எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறதுல ஐம் வெரி எக்ஸைட்டட், லுக்கிங் ஃபார்வர்ட். வாழ்த்த வந்த எல்லாருக்கும், ஆசீர்வதிக்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹேவ் அ நைஸ் டே எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக சுகாசினி மேடம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இன்னும் பிகாஸ் நாங்கள் நெஞ்சத்துக்கு இல்லாத படம் பார்க்குறப்ப தேவி தியேட்டரில் மேடம்லாம் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்போல்லாம்
இந்த மாதிரி எல்லாம் பார்க்குற மேடத்தோட இன்னைக்கு அவங்களோட இந்த மண்டேல இந்த பூஜையில் அவங்களோட இன்னைக்கு இந்த காலை பொழுதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா பிகாஸ் அவங்கெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவங்க இல்லை இண்டஸ்ட்ரியில் நம்ம கனவு காண்ற ஒரு கனவே பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி மேடத்தோட உட்காந்து இன்னைக்கு ஒரு மண்டே இந்த பூஜையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பாக்கியமான நாள் இந்த நாள். முக்கியமாக இந்த படத்தோட ஹீரோ கண்ணன் தான் இந்த படத்தோட ஹீரோ எல்லாமே. ஏன்னா ஹீரோ தயாரிப்பாளர் எல்லாருமே அவர் தான். பிகாஸ் கண்ணனை பற்றி மேடம் சொல்லும் பொழுது என்ன முதலிடத்தில் இருக்கிறாரா இல்லையோ எங்களுடைய இதயத்தில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இதயத்தில் இடம் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த முதலிடத்தில் இருக்கிறவங்களாம் இதயத்தில் இடம் பிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் அவங்களுடைய இதயத்தில் இடம் பிடிச்சிருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாக எந்திரன் இவன் தந்திரன் இரண்டின் மூலமாக அவங்களுடைய இதயத்தில் மட்டும் இல்லாமல் முதலிடத்தையும் நீங்கள் பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்து. கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. ஏன்னா உங்களுடைய டெடிக்கேஷனை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பிடிப்பீங்க அந்த இடத்த. உங்களுக்கு வாழ்த்துக்கள் கண்ணன். மற்றும் இந்த படத்தில் வேலை செய்கிற அனைத்து டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக அந்த படத்தில் நடிக்கிற சஷாங் நான் பார்த்தப்ப பாபு சாரோட நான் மீட் பண்ணப்ப பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காரு. நான் என்னோட அடுத்த படத்தில் நான் ஹீரோவை போடுறேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசி வச்சுருந்தேன். ஆனால் கண்ணன் எனக்கு முந்திட்டாரு. வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பாபு சார், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். அற்புதமாக எல்லாருக்கும் திருப்பதியிலேருந்து அந்த சால்வு, அது அந்த இது போட்ட சால்வெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ மகாலட்சுமியே இன்னைக்கு இங்கே இருக்கிற மாதிரி அற்புதமான சால்வும் அந்த இது திருப்பதியில் அட்டும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மங்களத்தை உருவாக்கிட்டீங்க இந்த பூஜை நாளில். ரொம்ப வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வணக்கம். தனஞ்சயன் சார், அந்த சிவா சார்லாம் வாழ்த்துறாங்க. கண்டிப்பாக அந்த படம் சீக்கிரமாக அவங்க வாழ்த்துறதுங்கிறது அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூசர்ஸு. இந்த படம் கண்ணன் தயாரிப்பு ப்ரொடியூசர், டைரக்டர், திரைக்கதை மட்டும் எழுதி டைரக்ட் மட்டும் பண்ணல, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. என்ன அப்போது அவருக்கு எவ்வளோ பெரிய அனுபவம், எவ்வளோ பெரிய பக்குவம் பெற்றிருப்பார். ஏன்னா அது மணி சாட்டிருந்து வந்ததுனால அது எல்லாத்தையும் பண்ண முடியும். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னுடைய குருவோட இதை சொல்லி முடிக்கிறேன். அருட்பேராற்றல் கருணையினால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் வழிநடத்துவதாகவும் அமைவதாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க்கை சொல்லுவேன். உங்களுக்கு குரு எப்போதும் துணையிருப்பார். நன்றி. கண்ணன் பார்க்கும்போது பெருமையா இருக்கு. ஒன்லைனோட ரெடியா வச்சிருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்லயே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வெரி வெரி ஹாப்பி அண்ட் விஷிங் த ஃபில்ம் ஆல் த பெஸ்ட். நாங்களாம் எப்படின்னா ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்ததுக்கு தான் போவோமே தவிர பின்னால பார்க்க மாட்டோம். ஏன்னா உலகம் முன்னாடி தான் போயிட்டு இருக்கு, பின்னாடி போகல அப்படின்னு நினைப்போம். ஆனா இப்போ பின்னாடி நோக்கியும் ப்ரோக்ரஸ் இருக்கும் அப்படிங்கிறது இவங்க கிட்ட எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சீக்வல் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஒரே கான்செப்ட்ல திருப்பி இன்னொன்று எடுக்கும்போது கலைங்கிறது அதாவது ஐடியாஸ்ங்கிறது, திங்கிங்கிறது எவ்வளோ வியாபிச்சிருக்கு, எவ்வளோ ப்ராடன் ஆயிருக்கு அப்படின்ற பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. கண்ணன், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். கண்ணனோட ஒய்ஃப்க்கு என்னோட நன்றி. நான் வந்தோடனே எனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. அதுதான் கரெக்ட். வந்தோடனே காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா. காலையில அதுவும் மண்டே மார்னிங் ஒரு கண்ணனோட ஒய்ஃப் கிட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே எங்க குடும்பம் இங்க தனஞ்சயன் சார், சிவா சார், கதிர் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டுல எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற சினிமா சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன்னா என் பையனை நான் கன்வின்ஸ் பண்ண முடியல. நீ 24 மணி நேரம் சினிமாவில் சேருன்னு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க இன்னுமே சினிமாவை நம்ப மாட்டேங்கிறாங்க. இங்க உள்ள வந்தா அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எங்க வீட்டுல இருக்கிற எங்க குழந்தைகளுக்கு நாங்க அவங்கள நம்ப வைக்க முடியல. ஆனா சினிமாவை நம்பி இப்போவும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்குள்ள ஒரு தாட் இருக்கு, எனக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். எல்லாருக்குமே என்னுடைய வந்தனம். நாங்கெல்லாம் அப்படியே கிரிஞ்சுக்கு போயிட்டோம். வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோன்னு தள்ளியிருக்கோம். தைரியமா இருக்கிற உங்க எல்லாருக்குமே, சினிமாவை இன்னும் ஆதர்சமா விரும்புற எல்லாருக்கும் என்னுடைய வந்தனம். இந்த ஃபிலிம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். ஜெகன் ஹீஸ் லிட்டரலி லைக் ஃபேமிலி. நான் கேட்டேன், அப்பா அம்மா பார்க்கலையே எப்போ வரீங்கன்னு கேட்டேன். அவ்வளோ சுமூகமா வர கேட்க முடியுது. இதுதான் நம்முடைய உலகம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே
அவங்க நினைச்சதை சாதிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. மை பெஸ்ட் விஷஸ். கண்ணன், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. மண்டே மார்னிங் ஒரு அழகான ஒரு இந்த நிகழ்ச்சி கூப்பிட்டு நன்றி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிலிம். நல்லா பண்ணுங்க. மகேந்திரன் சார் அவர்களை ஸ்டேஜுக்கு அழைக்கணும் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து ரொம்ப சந்தோஷமா நீங்க பேசுறீங்க. உண்மையில மேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா. உங்களுக்கெல்லாம் ஏஜே ஆகாது, உங்களுக்கு கமல் சாருக்கெல்லாம் எனக்குமே ஏஜ் ஆகாது. நாங்கள் ஏஜ் எல்லாம் பேசல. அண்ட் யூஆர் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல், சார்மிங் அண்ட் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். நீங்கள் வந்து இந்த விழாவை வந்து பிளஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். கண்ணனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் பார்க்குறது உங்களுடைய பிளெஸிங் தான். நீங்களும் மணி சார் வந்து அவர் கொடுக்குற அந்த பிளெஸிங் இருக்குல்ல, கான்ஸ்டண்ட்டாக. அவர் வந்து டாப் ஸ்டூடெண்ட்டாக இந்த யூனிவர்சிட்டியில் பாட்டம் ஸ்டூடெண்ட்டாக முக்கியமே இல்லை. அண்ட் இஸ் த மோஸ்ட் லவ்ட் ஸ்டூடெண்ட் பை மணி சார் அண்ட் யூ. அதனால தான் வந்து அவர் எத்தனை படம் எடுத்தாலும் எல்லா பூஜைக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அதை விஷ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த ஒரு லவ்ன்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடைக்காது. அவர் என்ன மாதிரி படைப்புகள் எடுக்கிறாரு, மணி சார் மாதிரி படைப்புகள் எடுக்கிறாரா, மணி சார் அளவு வெற்றி கொடுக்குறாரா, மணி சார் மாதிரி ஒரு லெஜெண்டராக மாறுறாரா, அதெல்லாம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் யூ லவ் him so much and you give him that love abundantly every time. And I to thank you and Mani sir for that. அந்த மாதிரி தான் நானும் வந்து கண்ணன் பேரில் வந்து நான் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கேன். கண்ணன் இஸ் லைக் மை பிரதர். பயங்கரமாக திட்டிகிட்டே இருப்பேன், பயங்கரமாக சண்டை போடுவேன், பயங்கரமாக ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம், அடுத்தடுத்த கட்ட பிரச்சனைகள் போய் மாட்டாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அவருடைய அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பிக்கை, நான் எடுக்கிற முயற்சி வந்து வெற்றியடையும் சொல்லுவாங்கள்ல, தான் எடுக்கும் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் மரமேறி வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் கண்ணன் வந்து ஒரு விக்ரமாதித்தன். அவருடைய பயணம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். தொடர்ந்து வெற்றிகள் எடுக்கணுன்றதை தாண்டி படங்கள், நல்ல படங்கள் கொடுக்கணும். தனக்கு பிடிச்ச கதையை உடனே எடுக்கணும், முடிக்கணும், அதை வெளியில கொண்டு வரணும். நான் வந்து மணி சாரை பார்த்து நான் பேக்கிறதே என்னன்னா, நான் பல இன்டர்வியூல நான் பேசிட்டே இருப்பேன். இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து இவ்வளோ டிஸ்ஆர்கனைஸ்டா பல நாட்கள் படம் எடுத்துட்டு இருக்காங்க. படங்களுடைய பிளானிங் இல்லாம, எக்ஸிகியூஷன் இல்லாம, படங்கள் வந்து ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பல ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் தோல்வி அடைஞ்ச பிறகு பேசுற விஷயமே வந்து எங்களுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இவ்வளவு பட்ஜெட் ஆயிடுச்சு, எங்களை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மணிசாரனுடைய பிளானிங் நீங்க எல்லாம் பார்க்கணும். நான் பல இன்டர்வியூல சொன்னேன், ஒரு பொன்னியின் செல்வன் படத்தினுடைய மேக்கிங் வந்து இன்னைக்கு புக்கா வரணும் மேடம் நான் கேட்டுட்டே இருக்கேன், இன்னும் அவங்க கொண்டு வரல. அந்த பிளானிங், அந்த எக்ஸிகியூஷன் அவங்க பண்ணது 144 நாள்ல 2 பார்ட்ல பண்ணி அந்த காஷிட் ஷெட்யூலே வருங்கால ஜெனரேஷனுக்கே பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் மணி சார். கண்ணனுடைய அதே மாதிரி தான் 40 நாள்ல படம் முடிக்க முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஒரு கிரேட் இண்டியன் கிச்சன் படத்தை வந்து 13 நாள்ல எடுத்து முடிச்சாரு. 13 நாள்ல அந்த மாதிரி ஒரு பிளானிங் கண்ணனுக்கு வரும். படங்களை வந்து 15 நாள் எடுக்க முடியும், 20 நாள் எடுக்க முடியும் அப்படின்ற பிளானிங் எல்லாம் கண்ணனுக்கு வரும். கண்ணன் இஸ் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸிக்யூட்டர். ஒரு படம் கதை பக்காவா பவுண்ட் ஸ்கிரிப்டா கொடுத்தீங்கன்னா 25 நாள்லயே படத்தை எடுத்து கையில கொடுத்துருவாரு. அந்த அளவு பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் வந்து கண்ணன் கிட்ட இருக்கு. அதனாலதான் அவரால் தொடர்ந்து பயணிக்க முடியுது. யுவன் தந்திரன் அப்படின்ற படம் வந்து நாங்க ரிலீஸ் பண்ணும்போது நான் தான் அந்த படத்தினுடைய எல்லா ரைட்ஸும் வாங்கி நான் வியாபாரம் பண்ணேன், ரிலீஸ் பண்ணேன். அந்த நேரத்துல பயங்கரமான அப்ரிசியேஷன் இந்த படத்துக்கு கிடைச்சது. இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல மிகப்பெரிய லெவலில் பிக்கப் ஆகி அந்த படம் மிக பெருசா ரெஸ்பான்ஸ் வரும்போது ஒரு லாக்டவுன் ஒன்று பண்ணாங்க. நாட் கோவிட் லாக்டவுன் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரி லாக்டவுன் ஒன்று பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஷட் டவுன் ஒன்று பண்ணி எதிர ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இருந்த தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் 3 நாட்கள் தான் அந்த படம் ஓடுச்சு. அது பிறகு வந்து ஒரு ஷட் டவுன் பண்ணி கண்ணனுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய அந்த ஒரு பெரிய வெற்றி, அதாவது வணிக ரீதியான வெற்றி கிடைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் நடந்தது அந்த நேரத்துல. ஆனா 2வது வாரம் அது பிறகு ஃப்ரைடே அன்னைக்கு அந்த திருப்பி இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ண பிறகு நம்ப மாட்டீங்க, 2nd வீக்ல இந்த படம் பயங்கரமா பிக்கப் ஆகி அது பிறகு போயிட்டு இருந்தது. ஆனா இதை விட தாண்டி பல கோடிகள் வந்திருக்கும் கண்ணனுக்கு. அந்த நேரத்துல வந்து அந்த லாக்டவுன் மட்டும் ஒரு 5 நாட்கள் இல்லைன்னா கண்ணனுக்கு வந்து பல கோடிகள் வந்திருக்க வேண்டிய ஒரு படம் தான் யுவன் தந்திரன். அவ்வளவு சூப்பரான ஒரு படம் பண்ணியிருந்தாரு கண்ணனுக்கு. காலங்காலமா பேசப்படுற ஒரு படமா வந்து கண்ணனுடைய கரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸா யுவன் தந்திரன் இருக்கும். அதனுடைய சீக்வல் பண்ண போறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரண் அண்ட் தி ஹோல் டீமுக்கு வாழ்த்துக்கள். நான் வெயிட் பண்றேன். அடுத்தது யுவன் தந்திரன் 3 வரும்னு நினைக்கிறேன் உங்க பையனை வச்சு. அவ்வளோ ஒரு வெற்றியான டைட்டில். அந்த மாதிரி ஒரு டைட்டிலுடைய பார்ட் 2 வர்றது வந்து கண்டிப்பா வெற்றி அடையக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. வந்திருக்கும் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இனிய காலை வணக்கமா மாறி இருக்கு. இந்த யுவன் தந்திரன் 2 பெரிய வெற்றி அடைஞ்சு கண்ணனுக்கும் மசாலா பிக்ஸ்க்கும் அடுத்த கட்டம் மிகப்பெரிய படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
வெரி வெரி எக்ஸைட்டிங். மேம் சொன்ன மாதிரி போராடிட்டே இருக்கோம் அண்ட் நம்மளுக்கு ஒரு நாள் அந்த பலன் கிடைக்கும்னு நம்ம நம்பிட்டே இருக்கோம். பட் அந்த பலன் கொடுக்கறதுக்கு சில பேர் நம்மளை நம்பணும் அண்ட் அதுக்காக தான் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ரோல். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் வந்தது இப்போ பார்ட் 2 அண்ட் அதே ஸ்பிரிட்டோட we're going to do part 2. உங்களோட எல்லா பிளெஸிங்ஸும் I hope we got today and we are very excited to start shooting today and thank you. சாரின்றது அவசியம் இல்லை, எல்லாத்துலேயும் பங்கெடுத்து நல்ல பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக இருந்தவங்கள தான் நிறைய ஞாபகம் வச்சுப்பாங்க. ஏன்னா டாப் மார்க் வாங்குறவங்க 5 பேர், அந்த 5 பேர் வந்து படிப்பை தவிர வேறு எதுலையும் கவனம் செலுத்திருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நல்ல மனிதனா ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கிறவங்களை வந்து இன்னமே ஜாஸ்தி ஞாபகம் வச்சுப்பாங்க. அது மாதிரி மெட்ராஸ் டாக்கீஸ் மாதிரி பதஞ்சன் மாதிரி நாங்கள்லாம் இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அவங்க வந்து டாப் ப்ராக்கெட்டில் இருக்கணுங்கிறது இல்லை. எனக்கு இன்னொரு விஷயம் காலையில் பார்த்த விஷயங்களே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, ரிசல்ட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம, அதுதான் வெளியில் வருது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ் வந்து யாருக்கும் தெரியறதில்ல. முக்கியமாக சினிமாவில் இருக்கிற அந்த ப்ராசஸ் யாருக்குமே தெரியறதில்ல. ஒரு விஎஃப்எக்ஸை பார்த்து இது தப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த சினிமா எடுக்கிறதுக்கு எப்படி எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஸ்டடி பண்ணால் லைஃபுக்கே வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஷூட்டிங்கில் கூட மினிமம் 200 பேர் இருப்பாங்களா? 200 பேர் இல்லாமல் முடியாது. 2 பேர் தான் கேமரா முன்னாடி இருப்பாங்க ஆக்ட் பண்ணுறவங்க. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் 2 பேர் ஃப்ரேமில் இருப்பாங்க. எக்ஸ்பிரஸ் இதில் பில்டிங்கில் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். 200 பீப்புள் வெளில இருப்பாங்க. ஒரு க்ளோஸ்அப் எடுக்கணும்னா கூட 200 பீப்புள் இருப்பாங்க. எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்கணும். அவங்கவுங்களுக்கு என்ன வேலைங்கிறத நம்ம யோசிச்சு நம்மளா செய்யணும். சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு டைரக்டரோ ப்ரொடியூசரோ 200 பேருக்கு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒரு டீச்சரே வந்து ஒரு 30 பேருக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு எவ்ரிடே காலேஜுக்கு போகிற மாதிரி தான். இன்னைக்கு காலையில் நான் வந்து வந்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் அங்கே வச்சிருக்கு, திடீர்னு திருப்பதி லட்டு வந்திருக்கு. திடீர்னு திருப்பதி லட்டு வந்து ஸ்கிரிப்டோட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு தருணம். அந்த சமயத்தில் அழகா கண்ணன் இதை தூக்கி அங்கே வச்சுட்டு அதை தூக்கி இங்கே வச்சார். அதுதான் வந்து டீம் ஒர்க் அப்படிங்கிறது. ஒரு டைரக்டருங்கிற அந்த மசாலா இல்லாமல் அந்த ஸ்கிரிப்டை அப்படி வச்சாரு. அப்புறம் நம்ம கையில் கொடுக்கும்போது 1 லைன் ஆர்டர் இருந்தது. ஆஹான்னு ஒரு சந்தோஷமா இருந்தது. எங்க பல்கலைக்கழகத்திலேருந்து வந்த அவர் வந்து